சாட்சியை சாட்சியாக பார்த்து சமாதியில் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கடந்த காலம்னு வந்து அடிச்சு உடைக்கிற ரவுடி கும்பலும் போலி, எதிர்காலம்னு வந்து அடிச்சு உடைச்சிட்டு போற ரவுடி கும்பலும் போலி, இந்த 2 பேரையும் அடிச்சு உடைச்சிட்டு உங்களை காப்பாத்துறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஈகோவும் போலி அப்படிங்கிறது அனுபவமாக புரியும். இதை தெரிந்த நம்முடைய ரிஷிமார்கள் ஒரு அருமையான ஒரு நுட்பத்தை சொன்னாங்க. உபனிஷத், வேதங்களின் சாரத்தை, உத்தமோத்தமமான வேதத்தின் பாகத்தை நம்ம ரிஷிகள் அழகான ஒரு வார்த்தையில சொன்னாங்க. உபனிஷத். ஒண்ணுமில்ல, எதிர்காலத்தை தேடாமல், கடந்த காலத்தில் காயாமல், நிகழ்காலத்தில் மாயாமல் உங்கள் இருப்பிலே சாட்சியாக அமருங்கள். இந்த 3 உங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கிறத பாருங்க. இந்த உபனிஷதத்தில் அமருவது, உபனிஷத்னா வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சிட்டிங். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பாருங்க. உடனே கேட்காதீங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எனக்கு யாரும் சோறு போடுவாங்க? யாரும் போட்டியா கவலைப்படாதீங்க, வாங்க கைலாசம் வந்துருங்க, திருவண்ணாமலை கைலாசம் திறந்தா இருக்கு, வந்து உட்காருங்க, நான் போடுறேன். உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னால உங்களால உட்கார முடியாதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன்.